எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து குலோப்ஜான் வந்து குலோப்ஜான் பவுடர் இல்லாமல் வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 லிட்டருக்கு பால் எடுத்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அதை வந்து நல்லா கிண்டுன்னு கிண்டிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது மாதிரி கிண்டிக்கிட்டு பால் வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு ஒரு 100 ml அளவுக்கு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இறக்கி ஓரமாக வச்சுருங்க. அப்புறம் வந்து எந்த கிண்ணத்தில் வந்து நீங்கள் சீனி எடுக்கிறீங்களோ அதே கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. சீனி எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு தண்ணியை வந்து அதே அளவுக்கு அளந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து ஒரு சட்டியில் ஊற்றிட்டு கேஸ் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சு கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுட்டு அந்த சீனியெல்லாம் எடுத்து அதில் போட்டுருங்க. சீனிலாம் போட்டுட்டு நல்லா அதை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அது கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அதை வந்து இந்த பிசுன்னு வரணும். அது லேசாக கையில் வந்து தொட்டு பார்த்தா வந்து கையில் வந்து அந்த ஒரு இது மாதிரி ஒட்டுற மாதிரி ஒட்டணும். அந்த மாதிரி வந்தால் தான் அந்த பதம் வந்து சரியான பதம். அந்த குலோப்ஜான் வந்து அந்த சாருக்கு வந்து சரியான இதுன்னு அர்த்தம். இது விருந்தார் ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுறது. இந்த மாதிரி கையை இப்படி வைக்கும்போது 2 கை வரலையும் இப்படி வைக்கும்போது இப்படி லேசாக ஒட்டுற மாதிரி ஒட்டணும். வந்து அந்த மாதிரி வந்து வர்றது அந்த ஜீராவோட பதம் வந்து. அதுக்கப்புறம் இந்த பாலை வந்து இந்தளவுக்கு வந்து நம்ம எடுத்து கிட்ட 1 டம்ளர் கிட்ட எடுத்து இப்படி வச்சிட்டோம். சோடாப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு குழிக்கரண்டி ஊற்றுனாலும் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக போடனாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து கம்மியாக போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 கப் வந்து மெஷரிங் கப்பில் வந்து மைதா மாவு எடுத்து அதை போட்டுக்கோங்க. அதை நல்லா பிணைஞ்சி விட்டாச்சு. அது இன்னும் வந்து ஈரமாக இருந்துச்சு, அதனால் இன்னொரு கப் வந்து மைதா மாவு எடுத்து அதையும் போட்டு அதையும் நல்லா சேர்ந்து நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்து ஊற்றி வச்சாச்சு சப்பாத்தி பதத்துக்கு. அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேமில் வந்து கடாயில் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா ஊற்றி எடுத்துட்டு எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. அந்த எண்ணெயில் நல்லா வந்து 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த ஜீராவுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சுருங்க. தனியாக வந்து எடுத்து வந்து வச்சு அதை வந்து கிணத்துல போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க வந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு நன்றி.